சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். சருகு ஜல, சருகுன்னா தெரியும், ஜலம்னா இந்த சலன்னு போட்டிருக்கு தமிழில், இங்கே ஜலம்னு படிச்சுக்கணும். ஜலபக்ஷணிகள் 1 கோடி. இவங்களும் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பசிச்சதுன்னா போய் என்ன பால் கிடைக்குமா, டிகாஷன் கிடைக்குமா, காஃபி பொடியா, ஒன்றும் கிடையாது. போய் காட்டில் உட்கார்ந்து தியானம் பண்ணிருக்காங்க. அரண்யே தபஹா குர்யா தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி. சூரிய நமஸ்காரத்தினுடைய யஜுர்வேதத்தில் இருக்கிற சூரிய நமஸ்கார மந்திரத்தினுடைய கடைசி லைன் இதுதான். தபஸ்வி புண்ணியோ பவதி தபஸ்வி புண்ணியோ பவதி. இந்த மந்திரம் என்ன ரொம்ப அழகாக இருக்கும். அது கடைசி போர்ஷன். அந்த விரதத்தை எல்லாம் ரொம்ப அழகாக சொல்லி இந்த சூரிய நமஸ்கார மந்திரமானது நிறைவு செய்யும் பொழுது இப்படி சொல்லு, அரண்யே தீஈத. கடைசி வார்த்தை தான், அரண்யே தீஈத. காட்டில் போய் படி, வீட்டில் இருந்தால் படிக்கிறது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், இதெல்லாம் சொல்லியிருக்கு சாஸ்திரத்தை. அந்த சுவாத்தியாய விதின்னு சொல்லி தைத்திரிய ஆரண்யகத்தில் 2nd சாப்டர், 7th சாப்டர் தான் தைத்திரிய உபனிஷத்து. 2வது பிரஷ்னத்தில் சுவாத்தியாய விதி ஹோல் புக், அந்த போர்ஷன் முழுக்க எல்லாம் பெரிய பெரிய போர்ஷன், 27 பெரிய பேராகிராஃப். அதில் ஒரு பேராகிராஃப் சொல்கிறது எப்படி எல்லாம் போய் எப்படி அத்தியனம் பண்ணணும், எப்படி படிக்கணும்னு, படிக்கிறதுக்கான முறையெல்லாம் சொல்லி கொடுக்குறது. படிக்கிறதுல கவனம் செலுத்துறவனுக்கு சாப்பாட்டில் கவனம் இருக்கப்படாதுன்னு சொல்கிறது. சுகார்த்தியும் சேத் தியஜேத் வித்யாம் வித்யார்த்தியும் சேத் தியஜேத் சுகம். உனக்கு வித்யை வேணும்னா சுகத்தை விடு, சுகம் வேணும்னா வித்யை விடுன்னா. இல்லை காட்டில் போய் எல்லாம் வாழ்கிற போது, கடவுளை நினச்சிருக்கிற போது அப்பப்போ பசிச்சா என்ன பண்ணுவான்னா சருகை சாப்பிட்டுட்டு ஜலத்தை குடிச்சுடுவான். இலையை வேற கிள்ளப்படாதுன்னு சாஸ்திர தர்மம். சந்நியாசம் வாங்குற போது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிகிட்டே வருவாங்க. அத்தனையும் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நிறுத்தம் ந பஷ்யாமி, கீதம் ந ஸ்ருணோமி, நாட்டியம் பார்க்க மாட்டேன், சங்கீதம் கேட்க மாட்டேன். சாயங்காலம் கச்சேரி இருக்கேன்னு அது வேறு விஷயம். கடவுளை குறித்து பாடுறோன்னு வச்சுங்க, அந்த சங்கீதத்துக்கு முக்கியத்துவமாக சாகித்யத்துக்கு முக்கியத்துவமாக பார்க்கணும். நம்ம அந்த சாகித்யத்தை கவனித்தோம்னா அது விசேஷம். அந்த இருக்கிற சாகித்யம்னா லிட்ரேச்சர். அந்த பாட்டு இருக்கே, அந்த பாட்டில் இருக்கிற அந்த வரிகள்லாம் இருக்கே, ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை, அன்பர் தமக்கு ஆன நிலை பொருளோனே. இந்த லயன் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த பாவத்தில் தான் நமக்கு ஆனந்தம் இருக்கு. அந்த அந்த ஆலாபனை பண்ணி அது ரொம்ப நயம் போச்சுன்னு வச்சுங்களேன், அது ஸ்ரோத்ரானந்தமாக மாறும். ஸ்ரோத்ரானந்தமாக மாறித்துன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப நல்லாவும் இருக்கும். அது பகவான் அது ஒரு விசேஷம் வச்சிருக்கார். ஆபேரி ராகத்துக்கும் ஆபோகிக்கும் கல்யாணிக்கும் பூர்வி கல்யாணிக்கும் யமன் கல்யாணிக்கும் பைரவிக்கும் ஆனந்த பைரவிக்கும் எல்லா வித்தியாசங்களை எல்லாம் காமிச்சு அது நம்ம கவனிக்கிறோம். அவர்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு, நீங்கள் இந்த ராகம் கௌரி மனோகரி பண்ணுங்க, ஆரம்பிங்க, கானடா சொல்லுங்க, தர்பாரி கானடான்னு போயிட்டே இருக்கு. 72 மேளகர்த்தா, அந்த மேளகர்த்தாக்குள்ள ஜன்ய ராகங்கள் எல்லாம் என்ன ஆகும்னா மனசு அதனுடைய சட்டிலிட்டியில் போய் உட்காந்துடும். அது ஒரு டைப் ஆஃப் ரசாஸ்வாதம். அக்கார்டிங் டு கௌடபாதாச்சாரியா அது ரசாஸ்வாதம். அது ஒரு சூக்ஷ்மமான ஒரு ஆனந்தம். அது ஆத்மானந்தத்துக்கு சாதனமாக இருக்கலாம், ஆனால் டைரெக்டாக சொல்ல முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் இலையை கிள்ளக்கூடாதுன்னு ஆரம்பித்து இதில் போனேன். இலையை கிள்ளக்கூடாது, அதை பண்ணாத இதை பண்ணாதேன்னு சந்நியாசத்துக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். விவிதிஷா சந்நியாசிக்கு, ஞானத்தை பெற விரும்புகிற சந்நியாசிக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை சாஸ்திரம் சொல்லும் பொழுது இப்படிலாம் அதனால தான் சருகை சாப்பிட்டுட்டு ஜலத்தை குடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் 1 கோடி பேர் இருக்காங்களாம். சாதகர்கள்லாம் பாருங்க. இப்போ அக்கிரமம் பண்ணுறோம் 1 கோடின்லாம் சொல்லலை. இதுவே ஆன்மீக வாழ்க்கையில் இத்தனை சாதகர்களான சொல்லி கோட்டின்னு சொன்னால் எண்ணற்றன்னு அர்த்தம். அசங்கியார்த்தே கோட்டி சப்தா, சகசிரம் கோட்டி இதெல்லாம் சொன்னால் என்ன அர்த்தம்னா கவுண்ட்லெஸ்ன்னு அர்த்தம். நிறைய பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். கோட்டின்னு சொன்னால் நிறைய பேர் இருக்காங்க, பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறது.
இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825488445 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.